கிட்னி ஸ்டோன்ஸ் இருந்தால் என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும், அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதை எப்படி சரி பண்ணுறது? ஹலோ எவ்ரிவன், கிட்னி ஸ்டோன்ஸ் பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். கிட்னி நம்ம பாடியோட எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன், அதாவது நம்ம பிளட்டை ஃபில்டர் பண்ணி அன்வான்ட் சால்ட்ஸை வெளியே அனுப்பக்கூடிய வேலையை தான் கிட்னி செஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டிலேருந்து இல்லைனா மெட்டபாலிக் எண்ட் ப்ராடக்டாக வரக்கூடிய உப்புகள் நம்ம உடம்பில் இருக்க வேண்டிய அளவை தவிர அதிகமாக இருக்கக்கூடிய உப்புகளை வெளியேற்றக்கூடிய வேலையை தான் நம்ம கிட்னி செஞ்சுக்கிட்டு வருது. ஸோ நம்ம உடம்புல அளவுக்கு அதிகமாக இருக்கிற உப்புகள் சிறுநீரகம் வழியாக சிறுநீராக வெளியேற்றப்படுது. இப்படி சிறுநீரகம் வழியாக வெளியேற்றப்படக்கூடிய உப்புகள் நம்ம தண்ணி கம்மியாக குடிக்கும் போதும் இன்னும் வேறு சில காரணங்கள்னாலையும் கிறிஸ்டல்ஸாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த சின்ன சின்ன கிறிஸ்டல்ஸ் தான் வளர்ந்துக்கிட்டே போய் கிட்னியில் கல்லாக மாறுது. இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப சின்னதாக இருக்க பட்சத்தில் நம்ம நிறையா தண்ணி குடித்தா நமக்கு அது இருக்குன்னு தெரியறதுக்கு முன்னாடியே கூட நிறையா தண்ணி குடிக்கும்போது நம்ம யுரேட்டரோட அளவை விட, அதாவது அந்த யூரின் கிட்னியிலேருந்து வெளியே வரக்கூடிய அந்த டியூப் வந்து 3 to 4 mm இருக்கும். அதை விட சின்னதாக இருக்க பட்சத்தில் நமக்கு தெரியாமலே, நமக்கு அந்த கல் இருந்ததும் தெரியாமல் அது வெளியே போனதும் தெரியாமல் எந்த ஒரு சிம்டமும் இல்லாமல் அது வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் கல் நம்ம தண்ணி சரியாக குடிக்காததுனால இன்னும் பெருசாகிக்கிட்டே போகிற பட்சத்தில் அதால் தானாக வெளியே வர முடியாது. அப்படி கல் பெருசாக இருக்கவங்களுக்கு கூட எல்லாருக்குமே சிம்டம்ஸ் இருக்கும்னு சொல்ல முடியாது. சிலருக்கு ஏசிம்டமேட்டிக்காகவும் இருக்கும். ஆக்சிடென்டலாக அவங்க வேறு ஏதோ ஒரு ப்ராப்ளம்காக ஸ்கேன் எடுக்க போய் அவங்களுக்கு கல் இருக்கிறது தெரிய வரும். சிலருக்கு சின்ன சைஸாக இருக்கும்போதே சிம்டம்ஸ்லாம் தெரிய ஆரம்பிச்சு. ஸோ இந்த கிட்னி ஸ்டோன்ஸோட சிம்டம்ஸ் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பேக் பெயின், லம்பார் ரீஜனில் பெயின் இருக்கும், டல் பெயினாக இருந்துக்கிட்டே இருக்கும், கண்டினியூஸ் பெயினாக இருக்கும், சம்டைம்ஸ் ப்ரிக்கிங் பெயினும் இருக்கும். இந்த பெயின் பேக்லேருந்து அப்படியே சில பேருக்கு யுரேத்ரா வரைக்கும் ரேடியேட் ஆகும். யூரின் போகிற இடம் வரைக்கும் அந்த பெயின் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இன்னும் சிலருக்கு யூரின் கலங்கலாக போகிறது, நுரையாக போகிறது, ஒரு மாதிரி ஒயிட் கிறிஸ்டல்ஸ் யூரினில் இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. ப்ரௌன் கலர் கிறிஸ்டல்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பேஷண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இப்போ கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்குது, கிட்னியில் கல் இருக்குது, அதை நான் என்ன பண்ணுறது? சர்ஜரி பண்ணணுமா இல்லை என்ன பண்ணணும்னு நீங்கள் கேட்குறீங்களா? எந்த சர்ஜரியும் இல்லாமல் கல் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, கிட்னியில் இருந்தாலும் சரி, அந்த யூரேட்டரில் இருந்தாலும் சரி, இல்லை யூரினரி பிளாடரில் இருந்தாலும் சரி, பெரிய அளவில் வலி இல்லாமல் கல்லை கரைச்சி வெளியே கொண்டு வரத்துக்கு ஹோமியோபதியில் நிறைய மருந்துகள் இருக்குது. கிட்னி ஸ்டோன் இருக்கக்கூடிய அந்த பேஷண்ட்டோட யூரினோட கலராக இருக்கட்டும், அது ஸ்மெல்லாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு இருக்கக்கூடிய மற்ற சிம்டம்ஸ், பேக் பெயினோ இல்லை யூரேத்ராவில் பெயினோ பர்னிங் சென்சேஷனோ, அவங்க சிம்டம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கிட்னி ஸ்டோன்ஸ்க்கு மட்டும் 100கணக்கான மெடிசின்ஸ் ஹோமியோபதியில் இருக்குது. அவங்களுக்கு எது சூட் ஆகுமோ அந்த மெடிசன் எடுக்கும்போது, அதாவது அந்த பேஷண்ட்டோட சிம்டம் சிமிலாரிட்டி வச்சு ஒரு ஹோமியோ டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய மெடிசன் அவங்களுக்கு பெரிய அளவில் பெயின் இல்லாமல் அந்த கல்லை ஈஸியாக கரைச்சி வெளியே கொண்டு வந்துடும். பட் இந்த ரீனல் ஸ்டோன்ஸ் பொறுத்த வரைக்கும் மெடிசன் மட்டும் போதாது. மெடிசனோடு சேர்ந்து சில விஷயங்களை பேஷண்ட் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். அது என்னலான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக தண்ணி நிறையா குடிக்கணும். தண்ணி குடிக்காத பட்சத்தில் என்ன தான் மருந்து சாப்பிட்டாலும் கல் கரைஞ்சி வெளியே வரவே வராது. தண்ணி நல்லா குடித்தா மட்டும்தான், இப்போ கல் கரைஞ்சாலும் அந்த தண்ணி வழியாக தானே வாஷ் அவுட் ஆகி யூரினாக வெளியே வரணும். ஸோ தண்ணி குடித்தா மட்டும்தான் கல் வெளியே வரும். தண்ணி குடிக்கிறது மட்டும் இல்லை, யூரின் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. யூரின் போகணுன்ற சென்சேஷன் வந்த உடனே யூரின் பாஸ் பண்ணியே ஆகணும். நம்ம யூரினரி பிளாடரில் மேக்ஸிமம் 500 ml வரைக்கும் தான் ஸ்டோர் ஆகும். 300 ml தாண்டும் போதே நமக்கு யூரின் போகணுன்ற சென்சேஷன் வரும். அப்படி இருக்கும்போதே கண்டிப்பாக உடனே யூரின் பாஸ் பண்ணியே ஆகணும். அப்படி யூரின் போகாமல் கண்ட்ரோல் பண்ணுற பட்சத்தில் அந்த யூரின் உள்ளே ஹோல்ட் ஆகும்போது ஆல்ரெடி அங்கே இருக்கிற ஸ்டோனில் அது இந்த யூரினில் இருக்கக்கூடிய உப்புகள் படிஞ்சு 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 கல் பெருசாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ யூரின் போகணுன்ற சென்சேஷன் வந்தால் கண்டிப்பாக உடனே யூரின் பாஸ் பண்ணணும். ஸோ கிட்னி ஸ்டோன்ஸ் இருந்தால் தண்ணி நிறையா குடிக்கணும், யூரின் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. இது ரெண்டையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் மெடிசன் எடுத்தாலும். தென் கிட்னி ஸ்டோன் இருந்தால் பால் எடுத்துக்கக்கூடாது, தயிர் எடுத்துக்கக்கூடாது, கீரை சாப்பிடக்கூடாது, விதை இருக்கிற காய்கறி சாப்பிடக்கூடாதுன்ற மாதிரி நிறைய மித் போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி இதெல்லாம் மித்துன்னு சொல்ல முடியாது. கிட்னி ஸ்டோன்ஸில் கால்சியம் ஸ்டோன், ஆக்சலேட் ஸ்டோன்ஸ்னு ஃபியூ வெரைட்டிஸ் இருக்குது. இதில் நமக்கு இருக்கிற ஸ்டோன் என்ன வெரைட்டி நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம இந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணலாம். நமக்கு கால்சியம் ஸ்டோன் இருக்குன்னு தெரிஞ்சால் நம்ம கால்சியம் ரிலேட்டடான ஃபுட் ஐட்டங்களை அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி நமக்கு ஆக்சலேட் இருக்குன்னு தெரிஞ்சால் அது சம்மந்தமான இந்த விதை இருக்கிற காய்கறி, இந்த விதை சம்மந்தமானதை அவாய்ட் பண்ணலாம். நமக்கு என்ன ஸ்டோன் உள்ளே இருக்குன்றது தெரியாமல் பிளைண்டாக எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறதுல அர்த்தமே இல்லை.
இப்போது நமக்கு உள்ளே என்ன கல் இருக்குதுன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்? தெரிஞ்சுக்கிறதுக்கு வழி இருக்கா? கண்டிப்பாக இல்லை. அது எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கல்லை சர்ஜரி பண்ணி வெளியே எடுத்தாலோ இல்லை ஹோமியோ மெடிசின்ஸ் எடுத்து யூரின் வழியாக கல் வெளியே வந்து அந்த கல்லை நீங்கள் லெபார்ட்டரியில் கொடுத்து செக் பண்ணால் மட்டும்தான் அது என்ன கல்லுன்னு உங்களுக்கு தெரிய வரும். அப்படி அதுக்கப்புறம் தெரிய வந்து உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. ஸோ கிட்னி ஸ்டோன்ஸ் இருந்தாலே எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணணும், எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்றது இல்லை. கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே சாப்பிடலாம், ஆனால் தண்ணி நிறையா குடிக்கணுன்றதை மட்டும் மறந்துட வேண்டாம். இந்த 2 விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். ஹோமியோ மெடிசின்ஸ் எடுக்கும்போது கிட்னியில் இருக்கிற கல் எவ்வளோ பெருசாக இருந்தாலும், இப்போ ரீசெண்டாக கூட ஸ்டாக் ஹார்ன் கால்குலஸ் 20 mmல இருக்கக்கூடிய ஸ்டாக் ஹார்ன் கால்குலஸ் என்னோடய பேஷண்ட் ஒருத்தருக்கு அந்தளவுக்கு பெரிய அளவில் பெயின் இல்லாமல் ஈஸியாக எக்ஸ்பெல் ஆகி வந்துருச்சு. ஸோ பெயினே இருக்காதுன்னு சொல்ல முடியாது, மைல்டாக உங்களால் தாங்கக்கூடிய அளவுக்கு வலியில் கல் வெளியே வந்துடும். சர்ஜரி பண்ணுற அளவுக்கு கஷ்டம் கிடையவே கிடையாது. இந்த கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு என்னெல்லாம் காரணங்கள்? இது ஃபார்ம் ஆகாமல் இருக்கணும்னா நம்ம என்னெல்லாம் பண்ணணும்? வேறு ஒன்றுமே இல்லை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகாமல் இருக்கணும்னா நம்ம சரியாக தண்ணி குடிக்கணும். ஸ்கூல் போகிற பசங்களுக்கு கூட கிட்னி ஸ்டோன்ஸ் வருது. இப்போது கேட்டால் ஸ்கூலில் மேம் தண்ணி குடிக்க விட மாட்டாங்க, யூரின் போக விட மாட்டாங்க, யூரின் போகிறதுக்கு பயந்து நான் தண்ணி குடிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு வேளை பசங்களோட ஸ்கூல்ஸில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தால் கண்டிப்பாக பேரண்ட்ஸ் அதை விசாரிச்சுட்டு ஸ்கூல்ஸில் போய் பேசணும். தண்ணி குடிக்கவும் அலோவ் பண்ணணும், தண்ணி குடிச்சிட்டு பசங்களுக்கு யூரின் வந்தால் அதுக்கும் அலோவ் பண்ணணும்னு சொல்லி ஸ்கூல்ஸில் பேசணும். அப்படி ஸ்கூலில் கேட்கலன்னா ஸ்கூலையே மாற்றுங்க. ஹெல்த்தை விட, குழந்தைங்களோட ஹெல்த்தை விட உங்களுக்கு வேறு எதுவும் முக்கியம் இல்லை. பெரியவங்களும் ஆஃபீஸ் அட்மாஸ்ஃபியரில் ஏசி இருக்குது, அதனால் தண்ணி தாகம் எடுக்கலை, அதனால் தண்ணி குடிக்கலை இதே ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. நானும் ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்கேன் நிறைய வீடியோஸில். தண்ணி என்ன ஆனாலும் குடிச்சு தான் ஆகணும். தண்ணி குடித்தா மட்டும்தான், நம்ம ஹைட்ரேட்டடாக இருந்தால் மட்டும்தான் நம்ம பாடி ரெஃப்ரெஷ்டாக இருக்கும். ஸோ தண்ணி கண்டிப்பாக குடிச்சு தான் ஆகணும். ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ தண்ணி குடிக்கிறோமோ அவ்வளோ தண்ணி யூரினாவோ இல்லை ஸ்வெட்டாவோ வெளியே போயே ஆகணும். ஸ்வெட் ரொம்ப ஆகிறவங்களுக்கு யூரின் அவுட்புட் கம்மியாக இருக்கும். ஸ்வெட்டே ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக எல்லா தண்ணியும் யூரின் வழியாக மட்டும்தான் போய் ஆகணும். எனக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகுது அப்படின்னு சொல்கிறவங்க அந்த ஸ்வெட்டில் நமக்கு லாஸ் ஆகிற அந்த ஃப்ளூயிடை ரீப்ளேஸ் பண்ணியே ஆகணும். அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம தண்ணி குடிக்கணும். அதுவும் ஸ்பெஷலி அந்த கிட்னி ஸ்டோன் இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு எனக்கு அதிகமாக ஸ்வெட் ஆகுது அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக குடிச்சு தான் ஆகணும். ஏன்னா ஸ்வெட் மூலமாகவே நீங்கள் எடுத்துக்கிற தண்ணி வெளியே போகிற பட்சத்தில் உங்கள் யூரின் மறுபடியும் கான்சன்ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. யூரின் கான்சன்ட்ரேட் ஆனால் யூரினில் இருக்கக்கூடிய உப்பு மறுபடியும் உங்கள் கல்லில் படிஞ்சு கல் பெருசாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸ்வெட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் அதுக்கேற்ற அளவுக்கு உங்கள் ஃப்ளூயிட் லாஸை ஈக்குவலைஸ் பண்ணுற அளவுக்கு தண்ணி குடிச்சு தான் ஆகணும். அதே மாதிரி வாட்டர் இன்டேக் எல்லாருமே 2 லிட்டர்ஸ் குடிச்சாகணும், 3 லிட்டர்ஸ் குடிச்சாகணும் அப்படி எந்த ஒரு அளவீடும் இங்கே இல்லை. நம்ம செய்கிற வேலைக்கு ஏற்ற மாதிரி, சிலர் உட்காந்தே செய்கிற வேலை பெருசாக எனக்கு ஸ்வெட்டே ஆகாது, நான் ஏசிலேயே இருக்கேன்னும் போது தண்ணி கொஞ்சம் கம்மியாக குடித்தாலும் ஓகே தான். அதே இது வெளியே சன் எக்ஸ்போஷரில் ஒர்க் பண்ணுறவங்க, நான் எப்போவுமே வெயிலே இருக்க வேண்டியதாக இருக்குது, வண்டியில் சுற்றிக்கிட்டே இருக்கேன், எனக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகிட்டே இருக்குன்றவங்க, மற்றவங்க நான் சொன்ன ஏசியில் உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்க, அதாவது ரொம்ப ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் ஒர்க் பண்ணுறவங்கள விட தண்ணி கூட குடிச்சு தான் ஆகணும். ஸோ நம்ம செய்கிற வேலைக்கு ஏற்ற மாதிரி, நம்மளோட தாகத்துக்கு ஏற்ற மாதிரி, நமக்கு ஆகிற ஸ்வெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி குடிக்கணும். நம்ம உடம்புல நீர் சத்து குறையும் போது, அதாவது டீஹைட்ரேட்டடாக நம்ம பாடி ஆகும்போது நம்ம சில சிம்டம்ஸ் தெரியும். அதாவது நம்ம ஸ்கின் எல்லாம் ட்ரை ஆகிறது, யூரின் கொஞ்சம் எல்லோயிஷாக போகிறது, இல்லை இரிட்டேஷனோட ஒரு பர்னிங் சென்சேஷனோட போகிறது, யூரின் ஹாட்டாக ஃபீல் பண்ணுறது, இந்த மாதிரி சில சிம்டம்ஸ் மூலமாக நம்ம குடிக்கிற தண்ணி நமக்கு பத்தலைன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில சிம்டம்ஸ் நமக்கு வரும்போதே நம்ம தண்ணியை அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு டீஹைட்ரேஷன் இருக்கிறத சரி பண்ணிடலாம், வராமலும் பார்த்துக்கலாம். ஸோ டீஹைட்ரேஷன் இல்லாமல் நமக்கு வேண்டிய அளவுக்கு நம்ம நல்லா தண்ணி குடிச்சிட்டு இருந்தாலே நம்ம கிட்னி ஸ்டோன்ஸ் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணிடலாம். இன்கேஸ் வந்துட்டாலும் அதை சரி பண்ணிடலாம். இன்கேஸ் கிட்னி ஸ்டோன் வந்துட்டாலும் நம்ம நிறைய தண்ணி குடிக்கிற ஹேபிட்டை வளர்த்துக்கும் போது அலாங் வித் தி மெடிசன், எஸ்பெஷலி அலாங் வித் ஹோமியோ மெடிசன், ஈஸியாக கிட்னி ஸ்டோன் எக்ஸ்பெல் ஆயிரும். ஸோ கிட்னி ஸ்டோன் வந்தால் பயப்பட வேண்டாம், ஹோமியோ மெடிசன்ஸ் எடுத்துக்கோங்க. 100% உங்கள் கிட்னி ஸ்டோன்ஸ் சர்ஜரி இல்லாமலே வெளியே வந்துடும். பி ஹாப்பி அண்ட் ஸ்டே ஹெல்தி.